ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஜூலை 27, 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ணாமலை கிட்ட ஊர் தலைவர் சொல்றாரு, எங்க இந்த விளக்கு பூஜை நின்று ஊர் திருவிழா நின்றுமோன்னு நான் பயந்துட்டேம்மா. நல்ல வேளை நீங்க நல்லபடியா இந்த விளக்கு பூஜைய நடத்தி வச்சிட்டீங்க, ரொம்ப நன்றிமான்னு சொல்லும் போது அண்ணாமலை சொல்றாங்க, எதுக்கு நன்றி சொல்றீங்க, நான் என் கடமை தான் செஞ்சேன், இந்த திருவிழாவை நல்லபடியா நான் நடத்த முடிப்பேன்னு சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாங்க, பொதுவா எல்லார்கிட்டயுமே இந்த திருவிழாவை யாராச்சும் நடக்கக்கூடாதுன்னு சதித்திட்டம் போட்டா அத மறந்துடுங்க, இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்த முடிப்பேன்னு சொல்றாங்க. அடுத்தது ஊர் தலைவர் சொல்றாரு, நல்லபடியா இந்த விளக்கு பூஜை முடிஞ்ச மாதிரி நடுநிசை பூஜையும் நாளைக்கு நடக்க போற திருவிழாவும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா அம்மன் மனசு குளிர்ந்து இந்த ஊர் நல்லா இருக்குமா, நீங்க தான் எப்படியாச்சும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா கவலைப்படாதீங்க, நல்லபடியா எல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது உத்தமன் சொல்றான் வான்மதி கிட்ட, என்ன வான்மதி வந்ததுல இருந்து அவமானத்துக்கு மேல அவமானமா சந்திச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கிண்டலா சொல்றான். என்ன கிண்டலா, அந்த வெண்ணிலாவால தான் இவ்வளவும் அப்படின்னு சொல்றா, வந்ததுல இருந்து குடைச்சல் மேல குடைச்சலா கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு வெண்ணிலாவை திட்டிட்டு இருக்கா உத்தமன் கிட்ட. அதுக்கு உத்தமன் சொல்றான், அதுக்குதான் நான் நல்ல பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றான். அடுத்தது நடக்கிறத மட்டும் பாருன்னு உத்தமன் சொல்றான் வான்மதி கிட்ட. அவன் சொல்லி முடிச்சதும் அங்க உள்ள சாமியாடி சாமி வந்தது மாதிரி நடிச்சு, எனக்கு எதுக்கு குறை வச்சிங்க அப்படின்னு அம்மன் மாதிரி அந்த ஆள் நடிக்கிறாரு. என்ன குறை வச்சோன்னு அங்க உள்ளவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஊர் பெரியவங்க எல்லாம். அப்போ அந்த சாமியாடி உத்தமன் சொன்ன மாதிரியே பொய்யா சொல்றாரு, சாமி வந்த மாதிரி. என்னோட கோயில் உள்ள இருக்கு காட்டுக்குள்ள, அந்த கோயில்லையும் விளக்கேத்தணும்னு சொல்றாரு, அது இருண்டு கிடக்கு, அத யாராச்சும் ஒரு பொண்ணு தான் போய் ஏத்தணும், அது வெண்ணில தான் ஏத்தணும்னு சாமியாடி சொல்லிடுறாரு. சாமிக்கு போய் விளக்கேத்திட்டு வர்ற வரைக்கும் கோயில்ல இருந்து யாருமே வெளில போகக்கூடாது, எல்லாரும் கோயிலுக்குள்ளதான் இருக்கணும்னு இந்த சாமியாடி சொல்லிட்டு மலையேறிடுறாரு. அப்போ வெண்ணிலா அங்க உள்ளவங்கள்ட்ட எல்லாம் சொல்றா, வெண்ணிலா சொல்றா, நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு காட்டுக்குள்ள உள்ள கோயிலுக்கு போக வழி தெரியாது, அதனால இந்த ஊர்ல உள்ளவங்களே ஏற்ற சொல்லுங்கன்னு சொல்லும் போது எல்லாரும் பயந்துகிட்டு நான் போல நீ போலன்னு சொல்றாங்க. உடனே இது சாமி சொன்னதுனால இதை நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும். உடனே அண்ணாமலையும், வெண்ணிலா நீ கண்டிப்பா போய் காட்டுக்குள்ள உள்ள கோயிலுக்கு தீபம் ஏத்திட்டு வான்னு அண்ணாமலை சொல்றாங்க. அத்தை நான் எப்படி தனியா போறது அப்படின்னு கேக்குறா. நான் இருட்டுல எப்படி தனியா போறது, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அண்ணாமலை சொல்றாங்க, அந்த அம்மன் உன் துணையா இருப்பா, நீ கண்டிப்பா பயப்படாம போய் ஏத்திட்டு வா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அந்த அம்மன் உனக்கு துணையா இருப்பான்னு சொல்லி அனுப்புறாங்க. வெண்ணிலாவும் பயந்துகிட்டே போறா. லீலாவதி கேக்குறாங்க, எப்படி தனியா வெண்ணிலா போயிட்டு வருவா அண்ணாமலை அப்படின்னு கேட்கும் போது, வேற என்னக்கா பண்றது, போயே ஆகணும்னு சொல்லும் போது போய் தானே ஆகணும், அந்த சாமியே சொல்லியிருக்குன்னும் போது வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாங்க லீலாவதி கிட்ட. உடனே கோதண்டன் சொல்றாரு, ஊரு நல்லா இருக்கணும் தானே நீங்க அங்கேருந்து வந்தீங்க, எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்ப ஊரு நல்லா இருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா வெண்ணிலா போய் ஏத்திதான் ஆகணும்னு ஏத்தி விடுறாரு அந்த ஆளு. அண்ணாமலை விளக்கு கொண்டாந்து கொடுத்து, வெண்ணிலா நீ போய் ஏத்திட்டு வா, காட்டு கோயில்ல போய் விளக்கேத்திட்டு வான்னு விளக்கு கையில கொண்டாந்து தராங்க. அண்ணாமலை சொல்லவும் வெண்ணிலாவும் விளக்கேத்து எடுத்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போய் விளக்கேத்த போறா. அப்போ பயந்துகிட்டே போறா, ஒரே இருட்டா இருக்கு. போகும்போது அங்க ரவுடிங்க எல்லாம் வெண்ணிலா கிட்ட ரொம்ப தகராறு பண்றானுங்க. அங்க கோயில்ல பயந்துட்டு இருக்காங்க அண்ணாமலை. வெண்ணிலாக்கு ஏதாச்சும் நடக்குமோன்னு ஏதோ உள்ளுணர்வு சொல்லுது, வெண்ணிலாவுக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமோன்னு மனசு ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உத்தமன் சொல்றான் வான்மதி கிட்ட, வெண்ணிலா போறா ஆனா அவ திரும்பி வரமாட்டா அப்படின்னு சொல்றான். வெண்ணிலா கிட்ட ரவுடிங்க எல்லாம் தகராறு பண்ணிட்டு இருக்கானுங்க வழிமறிச்சு, நான் காட்டு கோயிலுக்கு விளக்கேத்த போறேன் வழி விடுங்கன்னு சொல்றான். அவனுங்க தப்பா பேசுறானுங்க வெண்ணிலாவை விடமாட்டேன்னு சொல்லி. இங்க அண்ணாமலை சொல்றாங்க, வெண்ணிலா தனியா போயிருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வான்மதி சொல்றா உத்தமன் கிட்ட, வெண்ணிலா போய் இவ்வளவு நேரம் ஆகுது, அவளை அலற சத்தமே கேட்கல அப்படின்னு சொல்லவும் உத்தமன் சொல்றான், கேக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல வெண்ணிலா ரத்த வெள்ளத்துல கிடப்பா, இவங்கெல்லாம் அங்க உள்ள காட்டு விலங்கு தான் ஏதோ பண்ணிடுச்சுன்னு போய் பார்க்கும்போது அவ உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். இனிமேல் நமக்கு வெண்ணிலாவோட தொல்லையே இருக்காதுன்னு வான்மதியிட்ட சொல்லிட்டு இருக்கான் உத்தமன். கோயில்ல அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க, வெண்ணிலாக்கு ஏதோ ஆபத்துன்னு மனசுக்குள்ள தோணுது அப்படின்னு சொல்றாங்க.
ஊர் தலைவர் சொல்றாரு அதுக்கு, ஆத்தா ரொம்ப கோவக்காரி, கண்டிப்பா வெண்ணிலாவ அவ ஆபத்துல விட வைக்க மாட்டா, கண்டிப்பா நல்லபடியா வெண்ணிலா திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலைக்கு சாமி வந்து அவங்க காட்டுக்குள்ள போறாங்க. அங்க உள்ள ரவுடிங்கள் எல்லாம் அடிச்சு வெளுக்குறாங்க. வெண்ணிலா போய் நீ விளக்கேத்துன்னு சாமி ரூபத்துல அண்ணாமலை சொல்றாங்க. வெண்ணிலாவும் போய் விளக்கேத்துறா. அதுக்கப்புறம் மயங்கி விழுந்துடுறாங்க. அத்தை ஏன் மயங்கி விழுறீங்க, எழுந்திருங்கன்னு சொல்லி வெண்ணிலா கூப்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மெதுவா ஏந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு வெண்ணிலாட்ட விளக்கேத்திட்டியான்னு கேக்குறாங்க. இல்லைன்னு சொல்றா. உடனே அவங்களும் கூட துணைக்கு வராங்க. 2 பேரும் மலையில விளக்கேத்துறாங்க. இங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் போன அண்ணாமலையும் காணோம், வெண்ணிலாவையும் காணோம், இன்னும் மலையில விளக்கேத்துன அந்த விளக்கும் ஒளிரல, என்னாச்சு அவங்களுக்குன்னு இங்க பயந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அண்ணாமலையும் வெண்ணிலாவும் விளக்கேத்திடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருது அங்க 2 பேரும் விளக்கேத்திட்டாங்கன்னு. 2 பேரும் விளக்கேத்திட்டு வராங்க. அப்போ லீலாவதி கேக்குறாங்க, என்ன அண்ணாமலை ரொம்ப ஆக்ரோஷமா போன, என்னாச்சு? உங்க மக பார்த்தாலும் ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே தெரியல, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியலக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெண்ணிலா சொல்றா, எனக்கு ஞாபகம் இருக்கு, என்ன ரவுடிங்க சேர்ந்து கொலை பண்ண பார்த்தாங்க காட்டுக்குள்ள, அத்தை தான் சாமி ரூபத்துல வந்து அந்த அம்மனா மாறி அவங்களெல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க, என்னை காப்பாத்துனாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க விளக்கேத்திட்டு வந்தோம்னு சொல்றாங்க. அப்போ ஊர் தலைவர் சொல்றாரு, இன்னமும் அவங்களுக்கு புரியல, அந்த ஆத்தா தான் அண்ணாமலை அம்மா உடம்புல புகுந்து வெண்ணிலாவை காப்பாத்திருக்கா, எல்லாம் அந்த அம்மனோட திருவிளையாடல் தான்னு சொல்றாங்க. அடுத்தது பவித்ரா சொல்றா, உண்மையாலுமே சாமி வந்துதான் நீங்க அந்த ரவுடிங்கெல்லாம் அடிச்சீங்களா, இல்ல உண்மையா அடிச்சீங்களா அப்படின்னு பவித்ரா கிண்டல் பண்றா. அடுத்தது உத்தமனும் வான்மதியும் பிளான் சொதப்பிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அங்க உள்ள பூசாரி வந்து சொல்றாரு, நல்லபடியா இந்த பூஜை முடிஞ்சிச்சு, நடுநிசை பூஜையும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா அந்த ஆத்தா மனசு குளிர்ந்துரும் அப்படின்னு சொல்லி, தனியா சுமங்கலி பொண்ணு தனியா அம்மன் முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணணும், கோயிலுக்குள்ள யாரும் வரக்கூடாது, அப்போ கோயில் கதவு பூட்டப்பட்டிருக்கும், அப்பதான் அந்த அம்மன் மனசு குளிரும்னு சொல்றாரு. திருவிழாவும் நல்லபடியா நடக்கும்னு சொல்றாரு. அதோட முடியுது. பாய் மக்களே.